அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹை விவர்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னா தேங்காய் பால் கோழி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் கோழியில் என்ன ஒரு வித்தியாசமான இதுன்னா, எண்ணெய் கிடையாது, வெங்காயம் கிடையாது, இஞ்சி பூண்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சமையல் ஃபுல்லாக என் மக தான். நான் வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன். என் மகளோட சமையல் தான் இது. இந்த ரெசிபி வந்து என் மகளுடைய ஃப்ரெண்டோட ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த வேலையில் என் மகளோட ஃப்ரெண்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என் மகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் மஞ்சள் இலை, சித்திரத்தை, வாசனை புல், மஞ்சள் எல்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்போம். வாங்க போவோம். இது மஞ்சள் இலை, மஞ்சள் இருக்குது. ஏற்கனவே இன்னொரு செடியில் நான் மஞ்சள் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 இடத்துல ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறேன். 3 ஜாடியில் மண்ணில் தான் போட்டு வச்சு பார்க்கணும். சித்திரத்தை வந்து நல்லா வந்திருக்கு. மஞ்சள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. சித்திரத்தை பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு செடியில் இவ்வளோ கிடச்சிச்சு. இதுவே அதிகம்தான். மஞ்சள் இலை, வாசனை புல் எல்லாமே எடுத்தாச்சு. மஞ்சள் இலையும் எடுத்தாச்சு, மஞ்சளும் எடுத்தாச்சு. சரியா? இப்போ நம்ம போய் சித்திரத்தை போய் எடுப்போம். சித்திரத்தை நல்லா நிறையா விளைஞ்சிருந்துச்சு. ஆனால் என்ன இப்படி நோண்டிக்கிட்டு எனக்கு எடுக்க முடியும். இப்படி பிடுங்குனேன், அந்த இலை மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் வந்து நோண்டி பார்த்தேன், சித்திரத்தை இருக்கிறாங்க. எனக்கு ஓரத்தில் வந்து அந்த வாய்க்கா மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா அழகாக இப்படி நோண்டி விட்டு இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே நம்மளுக்கு இஞ்சிலாம் எப்படி வரும் அப்படி வந்துடும். எனக்கு இதுவே போதும், இதுவே ரொம்பத்தான், இதுவே போதும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே விளைய வச்சு நம்மளே எடுக்கல, அது ஒரு சந்தோஷம்தான். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். இது வந்து வச்சு இந்த சித்திரத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதம் இருக்கும். நான் இப்போ தான் எடுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே சித்திரத்தை நான் எடுக்கிறேன். மஞ்சள் எடுத்துருக்கிறேன், சித்திரத்தை இப்போ தான் எடுத்துருக்கிறேன். வாசனை புல், மஞ்சள் இலை, சித்திரத்தை, மஞ்சள், வேறு எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மக வந்து அந்த சித்திரத்தை வந்து பாதியை மட்டும் எடுக்கிறாங்க, எடுத்து சுத்தம் பண்ணுறாங்க. அது தோலை செதுக்கிட்டு அந்த வேறையெல்லாம் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு தோலை செதுக்கிட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். இது மஞ்சள், மிளகா, உரப்பு மிளகா, ஒரு 15 மிளகாயை வச்சு அரைச்சிட வேண்டியது. அவ்வளோ அதான் மசாலா பொருள். அப்புறம் தேங்காய் பால் தான் நம்மளுக்கு. தோலெல்லாம் செதுக்கிட்டு அப்புறம் வெட்டுறாங்க. சரியா? அப்புறம் மிளகா எடுத்து கொடுத்தேன். அந்த இப்போ வந்து மஞ்சளை சுரண்டுறாங்க. சுரண்டி அதையும் வெட்டிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க சொன்னாங்க, அப்படி தான் அரைச்சேன். ஒரு 15லேருந்து 20 மிளகா வச்சுக்கிறோங்க. நாங்கள் வந்து 15 மிளகா தான் வச்சுருக்குறோம். இதில் சிகப்பும் பச்சையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால நீங்கள் வைக்கலாம், நல்லா கலராக இருக்கும். நான் என்ன செஞ்சேன், கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு சில்லி பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டேன் அந்த குழம்புக்குள்ளே. சரியா? அப்புறம் வாசனை புல் பார்த்திங்களா எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு பார்த்திங்களா. இதுக்கெலாம் வெயில் இருந்தால் தான் நல்லா முத்தலாக இருக்கும். ஒரே மழையும் தண்ணியுமாக இருந்தால் அப்படி தான் நம்மளுக்கு சிறுசாக தான் இருக்கும். இது வந்து மஞ்சள் இல்லை, அந்த நரம்பை என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு பொடிசாக நல்லா சுற்றி வச்சு நல்லா பொடிசாக பூ மாதிரி வெட்டிட்டாங்க. கோழியை சுத்தம் பண்ணியாச்சு. இது 1 கிலோ கோழி. அசாம் கப்பிங், புளிச்சக்காய், வாசனை புல், மஞ்சள் இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் வந்து 1 கப்பு. 2வது தரத்து தேங்காய் பால் வந்து 150 மில்லி, 1.5 கப்பு எடுத்துக்கிறோங்க அதே கப்பில். சரியா? அப்புறம் சட்டியை சூடு பண்ணுங்கள். இந்த சமையலுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை, வெங்காயம் தேவையில்லை, ஏன் சொல்லப்போனால் தக்காளியே தேவையில்லை. நான் தான் கடைசியில் ஒரு தக்காளி வெட்டி போட்டேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பால், அந்த மஞ்சள், சித்திரத்தை, மிளகாய், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கூடுதலாக ஒரு 4 மிளகாயை போட்டு அரைச்சிக்கிறோங்க. நல்லா சட்டி வந்து நல்லா சூடு வந்த பிறகு மக என்ன செய்கிறாங்க, எல்லா கோழியும் போடுறாங்க. போட்டு அதோட எண்ணெய், அந்த கோழி எண்ணெயிலேயே அது வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் அந்த மசாலாவை போடுறாங்க. சரியா? அப்புறம் எல்லா கோழியும் போட்டாச்சு. போட்டு லைட்டாக என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே பிரட்டி விட்றாங்க எல்லா கோழியும். சரியா? அது வந்து அப்படியே நல்லா அழகாக அப்படியே ஒரு மாதிரியா ஒரு ப்ரௌன் கலராக, ஒரு சாக்லேட் கலராக அப்படியே அது ஆகுது. 2 பக்கமே அந்த மாதிரி வரணும். வந்த பிறகு தான் நம்ம மசாலா போடணும். மசாலான்னா அது மட்டும்தான், மிளகாய், சித்திரத்தை, மஞ்சள், அவ்வளோதான். பூண்டு கிடையாது, இஞ்சி கிடையாது, வெங்காயம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, அவ்வளோதான். அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொருள் குறவு தான். எல்லாத்தையும் பிரட்டி விட்றாங்க.
இப்போ வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பெஸ்ட்டை போடுங்க. சித்திரத்தை, மஞ்சள், மிளகா வந்து கூட குறைச்சி உங்களோட ரசனை தக்கன போட்டுக்கிறேங்க. நான் வந்து குடிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கடைசியில் அடுப்பு அடைக்க போகும்போது ஒரு 1/4 ஸ்பூனு சில்லி பேஸ்ட்டு நான் போட்டேன். சரியா? அப்புறம் ஒரு தக்காளியை கடைசியில் என்ன செஞ்சேன், ஒரே ஒரு சின்ன தக்காளியை வெட்டி போட்டேன். இது வந்து தண்ணி பால், 2வது தர பால் 150 மில்லி ஊற்றுங்க இந்த கோழிக்கு. இது வந்து 1.5 கிலோ கோழி ஊற்றுங்க. ஆனால் அடுப்பை வந்து மெதுவாக தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்கலை. ஸ்பீடாக வச்சா அது வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிச்சிரும் அப்படின்ட்டு அவங்க அப்படி மிதமான தீயில் தான் வச்சு செஞ்சாங்க. சமையல் முடிக்க தொட்டிக்குமே தீ வந்து மெதுவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வாசனை புல்லாக போட்டாங்க. போட்டு ஒரு கொதி, கொஞ்சம் காவாசி கோழி வெந்துச்சு. உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு காவாசி கோழி வெந்த பிறகு அப்புறம் என்ன செய்கிறாங்க, நம்ம தர தேங்காய் பால் வச்சுருக்கிறோம்னா 100 மில்லி அதை ஊற்றுறாங்க. அதை ஊற்றிட்டும் அடுப்பை ஏற்றலை, மெதுவாக தான் இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், ஏமா அடுப்பை ஏற்றலை அப்படின்னு. அது வந்து அந்த தேங்காய் பால் வந்து அப்படியே திரியாக போயிடும், அதனால் அது வந்து நம்ம இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புளிச்சங்காயை போடுறாங்க. நீங்கள் இந்த புளிச்சங்காய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட இல்லைண்டா கொஞ்சமாக புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றுங்க. எலுமிச்சங்காய் அளவு வேண்டாம், நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை எடுத்து திக்காக கரைச்சி ஊற்றுங்க. அப்புறம் மஞ்சளை ஒரு 2 இலையை வெட்டி வச்சுருக்குறாங்க. இதை வந்து இப்படி பிச்சு போடுறாங்க. ஒரு இலையை, மொத்தம் 3 இலை தேவை இதுக்கு. சரியா? பிச்சு போடுறாங்க. பிச்சு போட்டுட்டு மறுபடியும் மெதுவாக தீ தான் இருக்குது. தீயை அடுப்பை ஏற்றவே இல்லை, அந்த சிறு தீயிலேயே தான் வேகுது. அதாவது மீடியம் விட இன்னும் கொஞ்சம் லோவாக தான் வைக்கிறாங்க, அதில் தான் வேகுது. இது செய்கிறதுக்கு வந்து 30 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா நம்ம அடுப்பு வந்து வேகமாலாம் வைக்கலை. இப்போ வந்து கொதிக்குது பாருங்கள், இப்போ கொதிக்குது. அவ்வளோதான், அதோட கோழியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அடைச்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. திக்கா அவ்வளோ நல்லா இருந்தால். இந்த டயத்தில் என்ன செஞ்சேன், ஒரு தக்காளியை வெட்டி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? தக்காளியவும் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டும் நான் போட்டேன். ஒரே ஒரு சின்ன தக்காளியை வெட்டி போட்டேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, எண்ணெய் எதுவுமே தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு அந்த ஆணத்தை பார்க்கலே உங்களுக்கு தெரியும், தேங்காய் பால் ஆணத்தை எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியன் தேங்காய் பால் கோழியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பூ மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மஞ்சள் அதை அப்படியே தூவி விட்றாங்க மேலே. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோறில் சாப்பிடலாம். இதுக்கு வந்து பிளாச்சா நல்லாயிருக்கும், உங்கள் விருப்பம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எதையும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mas Kitchen. Bye, see you soon.